Praise the Lord. 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 மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. எல்லாரும் எந்திரிச்சுக்குவோம், ஒரு சின்ன ஜெபம் செஞ்சுக்குவோம். இந்த டாபிக் எப்படி அடுத்தடுத்த டாபிக் எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி பேசின சகோதரர் அமல்ராஜ், தேவ சித்தம் நிறைவேற்ற இருதயத்தில் நித்தம் சிலுவைகளை சுமந்த வியாகுல தாய் மரியாளின் சிந்தனைகள் அப்படின்னு. அப்போ நாம் இருதயத்தை கிளியர் பண்ணுற ப்ராசஸுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டோம். ரெண்டாவது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட மகிமையான திருச்சபையின் முன்மாதிரி தாய் மரியாள். அப்போ எதுக்கு திருச்சபை, எப்படி அவங்க முன்மாதிரியாக இருக்கிறாங்க, எதுக்கு திருச்சபை, அவங்க எப்படி அந்த திருச்சபைக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க அப்படின்னு. அடுத்த டாபிக், நற்கருணை இயேசுவோடு இணைந்து பாவசாப கட்டுகளை அறுக்கும் உபகார அன்னை. இதை நம்மளுக்கு ஒரு தந்தையானவர், குருவானவர் நம்மளை அதில் வழிநடத்த போகிறாங்க. கடைசியில் திருப்பலி, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் அந்த வியாகுல தாய்மரியாளிடமிருந்து வாங்கி நாம் நிறைவுள்ளவர்களாய் வீடு திரும்ப போகிறோம். பிரைஸ் தி லார்ட். 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 மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அப்போ இந்த ஜெபத்துக்குள்ளே போகலாம். தேவ தாய்மரியே அம்மா, உம்முடைய எபிரேய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிற முக்காட்டிற்குள்ளும் உம்முடைய திருஹிருதய ஒளிக்குள்ளும் மகுடத்தின் மேல் உள்ள 5 முனை நட்சத்திரங்களின் ஒளிக்குள்ளும் கையில் இருக்கும் செங்கோலனின் ஒளியினாலும் உம்முடைய தொங்கலான ஆடைக்குள்ளும் இருக்கும் ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பத்தாரையும் வைத்து கொள்ளும். என்னாலும் அவர்களை சத்துருக்களும் சத்துருவன் கிரியைகளுக்கும் பாவங்களுக்கும் பாவத்துக்கு எதுவான சூழலும் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை காப்பாற்ற வேண்டுமாய் நாங்கள் சிரம் தாழ்த்தி மன்றாடுகிறோம். ஆண்டவளே, தேவ தாய்மரியே அம்மா, எங்களுடைய ஆணவம், அகங்காரம், செருக்கு, கோபம், பிறரை மன்னிக்க முடியாத இருதயம் அனைத்தையும் உம் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி குருசடியில் ஒப்பு கொடுத்து நாங்கள் சரணடைகிறோம். எங்களுடைய ஐம்புலன்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் நிறைவாய் நீர் பெற்ற அந்த தூயாவியானவரை பெற்று தகப்பனாகி ஆண்டவருடைய சித்தம் அறிந்து அதன் பிரகாரம் நடக்கக்கூடியவர்களாய் உம் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் அவ்வாறே வாழக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் வீடு திரும்ப எங்களுக்கு கிருபை வரம் தாரும் சுவாமி. இந்த மன்றாட்டை உம் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமமான இம்மானுவேல் என்னும் நாமத்தினால் கர்த்தரிடம் உம்முடைய பரிந்துரையால் கேட்கிறோம் எங்கள் அன்னையே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அந்த பாட்டு பாடுங்கப்பா. ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே, அன்பான மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. கீதங்கள் அவர் பெயரை சொல்லட்டுமே, ஞானங்கள் எங்கெங்கும் ஒலிக்கட்டுமே. கீதங்கள் அவன் பெயரை சொல்லட்டுமே, நாதங்கள் எங்கெங்கும் ஒலிக்கட்டுமே. மண்ணாளும் மாதவை வழிநடத்துமே, மரியாளின் புகழ் கூறி போற்றட்டுமே. மண்ணாளும் மாதாவை வாழ்த்தட்டுமே, மரியாளின் புகழ் கூறி போற்றணுமே. அன்பான மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே.
உட்காந்துக்கங்க. கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட மகிமையான திருச்சபையின் முன்மாதிரி தேவ தாய்மரியாள். இந்த திருச்சபை எதற்காக நம்மளுக்காக கொடுக்கப்பட்டது? இங்கிலீஷில் டு கம்யூனியன் வித் காட் அப்படின்வாங்க. என்ன அப்படின்னா ஆண்டவரோடு ஏற்படக்கூடிய ஐக்கியம், கூட்டமைப்பு. இந்த கம்யூனியனை அதனால தான் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறோம், நற்கருணை ஆண்டவரை கொடுக்கறத ஃபர்ஸ்ட் கம்யூனியன், ஹோலி கம்யூனியன் அப்படின்னு சொல்கிறோம். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்குவீங்க. அப்போ திருச்சபை நம்மளுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படி என்றால் டு ஹாவ் அ கம்யூனியன் வித் காட், ஆண்டவரோடு நம்மளுக்கு ஐக்கியம் ஏற்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட உன்னதமான ஒரு கருவி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த திருச்சபையை ஆண்டவர் எப்படி வடிவமைக்கிறாரு தேவ தாய்மரியாளை வச்சு? மரியா மான்ஃபோர்ட் சொல்லுவாங்க, தேவ தாய்மரியாளை she is the perfect mold அப்படின்னு. அதுக்கான விளக்கம் இந்த டாப்பிக்கில் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இடையிலேயே நம்மளுக்கு புரிஞ்சிடும். என்னது? she is the perfect mold. மோல்டுனா அச்சு. இந்த அச்சில் என்ன ஊத்துறோமோ அந்த அச்சு அப்படி தான் வரும். ஒரு பொம்மை இருக்குது அப்படின்னா அந்த பொம்மைக்குரிய அச்சில் என்னத்தை வேக்ஸை இப்போ ஊற்றுறோம்னு வச்சுக்கோங்க, மெழுகை ஊற்றுனோம்னா அது ஒரு அழகிய மெழுகு பொம்மையாக வெளியில் வரும். அப்போ she is a perfect mold அப்படின்னு ஏன் மரியா மார்ஃபோர்ட் சொன்னாங்க? வேதத்தில் திருச்சபையை பற்றி பேசுகிறப்ப ஆண்டவர் மறைமுகமாய் மறைபொருளாய் விஷயங்களை என்னென்ன வார்த்தைகள் கொண்டு கையாண்டிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி, திருமணம், பிள்ளை பேர், இது மூணை வச்சு நமக்கு லகுவாக சொல்லித்தர அவர் கையாண்டிருக்கிற மெக்கானிசம் இப்படி கணவன் மனைவி திருச்சபைக்கு உருவகப்படுத்தி உவமைப்படுத்தி ஆண்டவர் பேசியிருக்கிறாங்க. அது எப்படி அப்ப தேவ தாய்மரியால் இந்த திருச்சபைக்கு முன்மாதிரியா இருக்காங்க? வேற எந்த சபையையும் தாய் திருச்சபைன்னு சொல்லல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய ஒரே சபை நம்ம கத்தோலிக்க சபை, அது தாய் திருச்சபை. ஆமென், ஆமென், ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க. எபேசியர் 5:25 முதல் 27 முடிய, கிறிஸ்து திருச்சபைக்கு அன்பு செய்தது போல நீங்கள் உங்கள் மனைவியருக்கு அன்பு செய்யுங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு அன்பு செய்தது அதற்காக தம்மையே கையளித்தார். அவருடைய எல்லாத்தையுமே அவர் கொடுத்துட்டாரு. ஆவி, ஆத்மா, பொருள், ரத்தம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு திருச்சபைக்காக. அடுத்த வசனத்துக்கு வாங்க. அத்திருச்சபை கரைதிரையோ வேறு எக்குறையோ இன்றி பரிசுத்தமும் மாசற்றதுமாய் தம் திருமுன் மகிமையோடு துலங்க செய்ய வேண்டும் என்று அவர் திருவார்த்தையாலும் முழுக்கினாலும் அதை தூயதாக்கி பரிசுத்தமாக்குவதற்கு தம்மை கையளித்தார். எப்படி அந்த திருச்சபையை அவர் பியூர் பண்றாராம்? திருவார்த்தையாலும் மூழ்கினாலும் முழுக்கினாலும். இதை அப்படியே கொஞ்சம் ரிலேட் பண்ணீங்க. வார்த்தையை சுமந்தது யாரு? பிரைஸ் தி லார்ட். அப்போ முழுக்கினாலும் அப்படின்னா ஜீவ தண்ணீராலும். ஜீவ தண்ணீர் யாரு? ஆவியானவர். அப்போ ஆவியானவரையும் வார்த்தையையும் தாங்கிய தேவ தாய்மரியால் தாய் திருச்சபை நம்ம சொல்லலாமா வேண்டாமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் திருச்சபைய வார்த்தையாலும் திருவார்த்தையாலும், எப்படி? வார்த்தையாலும் இல்ல, திருவார்த்தையாலும் முழுக்கினாலும் அதை தூயதாக்கி பரிசுத்தமாக்குவதற்கு தம்மையே கையளித்தார். இதை வச்சுக்கோங்க ஒன்று. அடுத்தது அவங்க சொல்றாங்க, ரெவலேஷன் 21 போய் படிச்சு பார்த்தோம்னா, மணமகளை போல அது மலர்ந்தது.
3வது வசனம், கடவுளின் இல்லம் மனிதரிடையே உள்ளது. அப்ப நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, பழைய ஆதாம் அந்த கம்யூனியன் வித் காடை இழந்துட்டாங்க. என்னைக்கு விளக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்டார்களோ அவங்க என்ன ஆயிடுறாங்க, ஆண்டவருடைய இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை இழந்துடுறாங்க. புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நானே வழி சத்தியம் ஜீவன்னு சொல்லி திருப்பி அந்த கம்யூனியனை தன்னுடைய உடலாலும் இரத்தத்தாலும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப தாய் திருச்சபை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 1:23, திருச்சபையே அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது அப்படின்னு சொல்லுது. 1 கொரிந்தியர் 12:27, நீங்கள் கிறிஸ்துவின் உடல். அப்போ ஒரு மனுஷ சரீரத்தை எடுத்து பாருங்க. தலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உடல் நாம, உடல் நாம. அப்ப இது ரெண்டையும் இணைந்து பெற்றது யாரு? Praise the Lord, 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 Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. இதை எப்படி அவங்க பெற்றாங்க, எப்படி திருச்சபையை அவங்க பெற்றாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த வசனத்தை அநேக பேர் கடந்து போயிருப்பீங்க, ஆனால் ஆழமாக போயிருப்பீங்களான்னு தெரியாது. இசையாஸ் 66:7-9, அதில் 7ஐயும் 8ஐயும் நாம் ஆழ்ந்து இப்போ படிக்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, தலை இயேசு கிறிஸ்து, சரீரம் நாம, மொத்தத்தில் நாம் திருச்சபையாய் நாம் இருக்கிறோம்ன்றது புரிஞ்சிருச்சு. அதோட தாய் தேவ தாய் மரியாள்னு இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இங்கே பாருங்க, இங்கே 2 பிரசவம் நடக்குது. இங்கே 2 பிரசவம் நடக்குது. சீயோன் வசனம் ஞாபகம் குறிச்சு வச்சு இதை தியானிங்க. 66:7-8, சீயோன் பிரசவ வேதனை படும் முன்னே பிள்ளை பெற்றால், பிரசவ நேரம் வரும் முன்னே ஆண் குழந்தையை ஈன்றெடுத்தாள். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord, பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இது ஒரு பிரசவம். பிரசவ வேதனை வரும் முன்னே ஒரு பிள்ளையை ஈன்றெடுத்தாள். அதனால தான் அவங்க நித்திய கன்னிகை. பெண்களுக்கு நல்லா தெரியும், அவங்க நித்திய கன்னிகை. அவங்க பெற்றெடுத்தது இயேசு கிறிஸ்துவ. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord, பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. 2வது ஒன்று நடக்குது. இத்தகைய நிகழ்ச்சியை யாரேனும் கேட்டதுண்டா? இதை போன்றது ஒன்றை யாரேனும் கண்டதுண்டா? ஒரே நாளில் ஒரு நாட்டை பெற்றெடுக்க முடியுமோ? ஒரே நொடியில் மக்களினம் ஒன்றை பிறப்பிக்க முடியுமோ? ஆயினும் சீயோன் பிரசவ வேதனை உற்றவுடனே தன் பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நிக்கோதேமுட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? உண்மையிலும் உண்மையாக உமக்கு சொல்லுகிறேன், ஒருவன் நீரினாலும் ஆவியினாலும் பிறந்தால் அன்றி கடவுளுடைய அரசில் நுழைய முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம அப்பா அம்மா நம்மளை பெற்றெடுக்கிறாங்க. ஆவிக்குரிய சரீரமாய் நம்மளை பெற்றெடுக்கக்கூடிய தாயும் தந்தையும் தேவ தாய் மரியாளும் ஆவியானவரும். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord, பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அப்ப ஐசியால இங்கே சொல்லியாச்சு. ரெவலேஷன் 12க்கு போங்க. ரெவலேஷன் திருவெளிப்பாடு 12 2வது வசனம் படிங்க. கரெக்ட், அவங்க அங்கே படிக்கிறாங்க. அதே மாதிரி கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் படிங்கம்மா.
அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தடுக்க சென்றது. ஐசையா 66 இப்போ விளங்குதா? மாதா எத்தனை பேரை பெற்றெடுத்திருக்காங்க? 2 கேட்டகரி ஆஃப் மக்களை பெற்றெடுக்கிறாங்க. ஒன்று இயேசு கிறிஸ்து முழுமையும் பரிசுத்தம் உள்ளது. 2வது கேடுகட்ட நம்மளை திரும்பவும் ஆவியில் பெற்றெடுக்கக்கூடிய தாயாய் இருக்கிறாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப திருவெளிப்பாட்டுல என்ன சொல்லியிருக்கான்? அந்த அரக்க பாம்போட போர் திறக்கக்கூடிய தேவ தாய்மாரியாளின் அந்த அம்மா நம்மளை படையில சேர்த்து முன்னாடி வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்களாம்? இயேசு கிறிஸ்துவோட கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் அவருக்கு சாட்சியம் சொல்லக்கூடிய பிள்ளைகளாகவும் அந்த தேவ தாய்மாரியால் நம்மளை மாற்றுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. திருச்சபை மூலியமா நம்மளுக்கு கம்யூனியன் ஏற்படுத்தப்படுது. இந்த அம்மா இயேசு கிறிஸ்துவையும் பெற்றெடுக்கிறாங்க, நம்மளை ஆவியில பெற்றெடுக்கிறாங்கன்றது இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கூடாரம்னுவாங்க. இங்கிலீஷில் டெபர்னாக்கல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஜியோன், காலையிலேருந்து என்ன பார்த்துட்டோம்? ஜியோன் பார்த்துட்டோம், ஜெருசலேம் பார்த்துட்டோம். இவங்களை எல்லாம் இஸ் ஈக்குவல் டு தேவ தாய் மரியாளுன்றத நம்ம காலையிலேயே பார்த்துட்டோம். அது கூட ஒன்றுன்னு ஒரு ஈக்குவல் டு சேர்த்து நாமன்னு போட்டுக்கணும். ஆமீன். டெபர்னாக்கல்னு எடுத்துக்குவோம், ஜெருசலேம்னு எடுத்துக்குவோம், ஜியோன்னு எடுத்துக்குவோம். இஸ் ஈக்குவல் டு தேவ தாய் மரியாள், இஸ் ஈக்குவல் டு திருச்சபை. அது யாருன்னா நாம. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்பதான் டாபிக்குள்ள நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம். அந்த டெபர்னாக்கல் அப்படின்னு சொல்லப்படுறது தேவ தாய் மரியாளை முன்னுதாரணமாக சொல்லப்படுது. அங்க ஷெக்கினான்ற ஆண்டவருடைய பிரசனம் சொல்லப்படுது. அது அவங்கள எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எபிரேயத்தில் டெட்ராகரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட், யாவே தேவன் 4 எழுத்துல இல்லை ஜெகோவா தேவன்ற இடத்துல புரிந்து கொள்ள முடியாத அவருடைய மனவாட்டியாகிய பெண் ஷெக்கினா அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. அப்ப அது யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப அந்த பிரசன்னம் அந்த கூடாரத்தில் இறங்கியது. அந்த கூடாரம் நம் தேவ தாய் மரியாள். அப்ப ஏன் இந்த டாபிக் கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. இந்த திருச்சபைக்கு முன்மாதிரியாய் தேவ தாய் மரியாள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, நமக்கு அவர்கள் எப்படி முன்மாதிரியாக இருந்தார்கள் அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம். வேதத்தில் அநேக கேரக்டர்ஸ் சொல்லப்பட்டிருக்கு, அநேக கேரக்டர்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. அதில் இந்த கேரக்டர் அன்னை தாய்மரியாளை அதோட வேற எதையுமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஒரு அப்பழுக்கற்ற அவர் எப்படி பரிசுத்தமா அந்த திருச்சபையை அவர் எதிர்பார்க்கிறார், தன்னுடைய மனவாட்டியா அவர் எதிர்பார்க்கிறார்னா அதற்கு வேற எந்த ஒரு கம்பேரிசனுமே தேவதாய் மரியாதை அன்றி கொடுக்கப்பட முடியாது. இதை பாருங்க, தமிழ் ஒரு இங்கிலீஷ் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் யோவான் 1:14 எல்லாருக்கும் தெரியும். வார்த்தை மறுவுருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார், அவர் மாட்சிமையை நாங்கள் கண்டோம் அப்படின்னு தெரியும். இது இங்கிலீஷில் ஆண்டர்சன் நியூ டெஸ்டமெண்ட் பைபிள்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி காட் பே நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்ற பைபிளில் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அண்ட் த வேர்ட் பிகேம் ஃப்ளெஷ் and tabernacled among us. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப ஒரு கணவன் மனைவியிடம் எதிர்பார்க்கிற குவாலிட்டி என்ன? அதைத்தான் ஆண்டவர் மனவாட்டியாகிய திருச்சபையிடமிருந்து எதிர்பார்க்கிறாங்க. ஒன்று, ஆண்டவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிதல். ஒரு ஹஸ்பண்ட் என்ன எதிர்பார்க்க, என் மனைவி எனக்கு கீழ்பட்டு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். ரெண்டாவது பரிசுத்தம். அதை கற்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். பியூரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கற்பு, பரிசுத்தம்.
மூணாவது சோதனையில் விலகாதிருத்தல். இப்பெல்லாம் சோதனை வந்துருந்துச்சுன்னா உடனே உன் பாடாச்சும் உன் பிள்ளைய பாடான்னு விட்டுட்டு போகிற நிலைமை இருக்குதா? மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் எப்படி அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்ற பாருங்க. ஒரு திருமண வாழ்க்கையை தன்னோடும் ஒரு மனிதனோடும் அவர் இருக்கக்கூடிய அந்த கம்யூனியனை நாம் இலகுவாக புரிந்து கொள்ள ஒரு கணவன் மனைவி உறவை போல அவர் சித்தரிச்சிருக்கிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப டூயிங் த வில் ஆஃப் காட், ஆண்டவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறது. அவங்க வேற ஒண்ணுமே சொல்லல, இதோ ஆண்டவருடைய அடிமை, உம் வார்த்தைப்படியே எனக்கு ஆகட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அடுத்தது அவங்க ஆண்டவருடைய எல்லா சித்தத்துக்கும் கீழ்ப்படிந்தாங்க. இதுக்கு மட்டும் இல்லை, யோசேப்புக்கு வானதூதர் கனவுல தோன்றி சொல்றாங்க, நீ பிள்ளையையும் மனைவியையும் கூட்டிட்டு எகிப்துக்கு போயிரு. அதற்கும் தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. ஆண்டவருடைய சித்தத்தை தான் பிறந்தது முதல் இறுதி வரை செய்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தவர்கள் நம் அன்னை மரியாள். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப திருச்சபை ஆகிய நம்மிடம் ஆண்டவர் பிரதானமா எதிர்பார்ப்பது நாம் அவருடைய சித்தத்தை அறிந்து நடக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் தான் அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, கட்டளை எல்லாம். The creator expects from the creation என்ன அப்படின்னா, are we doing the will of God, are we knowing the will of God and doing the will of God. இதுதான் பிரைமரி. ஒரு கணவன் தன் மனைவியிடம் எதிர்பார்ப்பது, என்னுடைய சித்தத்திற்கு என் மனைவி கீழ்ப்படிந்திருக்கிறாளா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி திருச்சபையாகிய நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? ஞானாகமும் சொல்லுது, நீர் பரத்திலிருந்து உம்முடைய தூய ஆவியானவரையும் ஞானத்தையும் நீர் அருளாவிடில் உம்முடைய சித்தம் அறிபவன் யார்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. கொஞ்சம் எந்திரிச்சுக்குவோமா? ஒரு பாட்டு போடுங்கப்பா, நம்ம மாசிலா கண்ணியை பாடுங்க. மாசில்லா கண்ணியே மாதாவே உம்மை நேசமில்லாதவர் நேசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூவாவின் தாயார் முற்பாதமற்றாய் ஆதியில்லாதோனே மாதேனி பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அப்ப மரிய மான்ஃபோர்ட் சொன்னது, she is the perfect moldன்றது தெரியுதா? அவங்க தான் பெர்ஃபெக்ட் ரோல் மாடல் நம்மளுக்கு, திருச்சபைக்கு. அதனால தான் தாய் திருச்சபைன்னு ஏன் சொல்கிறோம்னா, தலையை பெற்றதும் அவங்க தான், சரீரமாகிய நம்மளை ஆவியில் பெற்றெடுத்ததும் அந்த தாய் தான். அதனால தான் தாய் திருச்சபை. அதனால தான் தாய் திருச்சபை மட்டும் பிரிவினை இல்லாமல் அப்படியே இருக்கு. மற்ற சபையெல்லாம் குட்டி குட்டி சபையா மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கு. நிலையா இருக்கக்கூடியது நம் தாய் திருச்சபை மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அது தாய் திருச்சபை.
மற்ற இடத்துல போய் சேர்ந்தா 2 பேர் போய் செய்கிறாங்க, இன்னொருத்தர் அங்கிருந்து பிரிந்து போய் இன்னொரு சபையை ஏற்படுத்திட்டு போயிடுறாங்க. ஆனால் ஆரம்பிக்கப்பட்டது முதல் இந்நாள் வரை உடைபடாமல் இருக்கக்கூடிய நம் தாயாகி அன்னை மரியாள் தாய் திருச்சபையாய் இருக்கக்கூடிய நம்முடைய ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஒரு ரகசியம் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும் பிடிக்கவங்களா இருக்கட்டும், யாருனாலும் பேர் சொல்லி ஆண்டவர்கிட்ட இதை மட்டும் ஜெபிங்க. ஆண்டவரே, அவங்க பேரை சொல்லி உம் சித்தம் அறிந்து அதன் பிரகாரம் வாழக்கூடியவர்களாக இருக்க அவங்களுக்கு ஞானத்தின் ஆவியையும் தூய ஆவியானவரையும் தாங்க. ஆமென். உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும், இதெல்லாம் அடுத்தது தானாக வந்துடும். முந்த நீதியும் பரலோக ராஜ்யத்தையும் தேடினா மீதி அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்பட்டுரும். இதை கேளுங்க, என் பிள்ளை, என் கணவர், என் மனைவி, என் அப்பா அம்மா, என் சித்தப்பா சித்தி எல்லாம் உங்களுடைய சித்தம் அறிந்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ தூய ஆவியானவரின் ஞானத்தின் ஆவியையும் தாங்க. அந்த அம்மா சித்தத்தை அறிந்து அதன் பிரகாரம் நடந்தாங்கல்ல, வானதூதர் வந்து சொன்ன உடனே உங்களோட சித்தம் என்னன்னு தெரிஞ்சிச்சு, அது பிரகாரம் நடந்தாங்கல்ல, அது மாதிரியே நானும் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க அப்படின்னு உங்க முதல் ஜெபம், அதிகாலை ஜெபம் இதுவா இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப இதுக்கு முதல் ரோல் மாடல் மரியா மான்ஃபோர்ட் சொன்னது பிரகாரம் முதல் அச்சு இதுதான். இந்த அச்சு எப்படி நம் சித்தம் ஆண்டவருடைய சித்தம் அறிந்து செய்யணும் அப்படின்னா, இந்த அச்சாகிய தேவதாய் மரியாளை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒன்று. ரெண்டாவது பியூரிட்டி, தூய்மை, கற்பு. ஆண்டவர் அந்த ஆலயத்தை எப்படி பாதுகாக்கிறாரு, எப்படி பரிசுத்தமா இருக்கணும்னா, சாட்டையை பின்னி கோபமா போன இடத்த நினைச்சு பாருங்க. யோவான் 2:17 வசனம், உமது இல்லத்தின் மீது உள்ள ஆர்வம் என்னை எரித்து விடும். ஆமென். 21வது வசனம் சொல்லுது, அவர் குறிப்பிட்டதோ அவரது உடலாகிய ஆலயத்தையே. உட்கார்ந்துக்கங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப அதே மாதிரி மார்க் 11:17, என் இல்லம் மக்களினம் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டலின் வீடு. அப்ப அந்த ஆலயத்தை ஆண்டவர் எப்படி பரிசுத்தமாய் கரைதிட்டரை அற்றதா இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாருன்றத பாருங்க. 1 கொரிந்தியர் 3:16-17 சொல்றாரு, நீங்கள் கடவுளின் ஆலயம் என்பதும் கடவுளின் ஆவி உங்களில் குடிகொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? கடவுளின் ஆலயத்தை எவனாவது அழித்தால் அவனை கடவுள் அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் ஆலயம் பரிசுத்தமானது, நீங்களே அவ்வாலயம். பிரைஸ் தி லார்ட். கன்ஃபெஷனுக்கு ஃபாதர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க, கன்ஃபெஷன் கேட்கணும். 2 பேர் இருக்காங்க, ஒரு 2 பேரா நீங்கள் அங்கே போய் கன்ஃபெஷன் கேட்டு திருப்பி நீங்கள் வந்த உடனே அடுத்தவங்க போய் கன்ஃபெஷன் கேட்குறதுக்கு போகலாம், பயன்படுத்திக்கங்க. அப்போ இரண்டாவது பரிசுத்தம், தூய்மை, கற்புக்கு நிகரானதை ஆண்டவர் ஒரு திருச்சபையிடம் இருந்து எதிர்பார்க்கிறார். அதனால தான் நம்ம எபேசியர் 5:27 ஏற்கனவே சொன்ன மாதிரி, திருவார்த்தையாலும் முழுக்கினாலும் அதை தூயதாக்கி பரிசுத்தமாக்குவதற்கு தம்மையே கையளித்தார். ஆமென். அப்ப இந்த திருச்சபையில அனுதினமும் நடக்கக்கூடிய திருப்பலியில நாம் பங்கு பெறப்ப என்ன நடக்குது? நாம் தூயவர்களாக மாற்றப்படுகிறோம். இது வேற எந்த திருச்சபையிலையும் நடக்கல. ஆண்டவருடைய, அது திருச்சபைன்னு சொல்ல மாட்டேன், நான் சபைன்னு சொல்லுவேன். இந்த திருச்சபையில் தான் ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து நாம் அதில் பங்கு பெற்று திருப்பியும் ஆண்டவரோட அந்த ஐக்கியம் ஏற்படுத்தப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப தேவ தாய் மரியாள் எப்பொழுதும் நித்திய கன்னிகையாய் இருப்பது போல நாமளும் பரிசுத்தமாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் ஆலயத்தை கெடுத்தால் அவர் உன்னை கெடுப்பார்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆலயத்தோட ரோல் மாடல் தேவ தாய் மரியாள். அவர் ஆவியில் பெற்ற நாம் அவருடைய எஞ்சிய பிள்ளைகள் என்றால் நாமும்
பரிசுத்தமாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த இடம் ரொம்ப முக்கியம். சோதனையில், துன்பங்களில், தியாகத்தில் நிற்கக்கூடிய தன்மை. திருச்சபையில் இதை சொல்லித்தரல, அதனால அடுத்தது நான் இன்னொரு ஒரு சபையை ஏற்படுத்திக்கிறேன். இப்படியே போனது தான் பிரிவினை சகோதரர்கள். ஆனால் சிலுவையில் தேவ தாய்மரியால் எப்படி கடைசி வரைக்கும் நின்னாங்களோ அதே மாதிரியை நாம் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அது தாய் திருச்சபை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன வேணாலும் பிரச்சனை வரட்டும், ஆனா இந்த சபையோட தலைவி எங்க அம்மா, நான் இதுல நிப்பேன்டா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த கல்வாரிக்கு அப்படியே போகும். ஒரு பெரிய குழப்பத்துக்கான விளக்கம் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்கறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கேன். இதை நான் உங்களுக்கு சொல்றேன். இதை குறித்து சில வருடங்களுக்கு முன்னாடி பிரச்சனைகள்லாம் கூட வந்துச்சு. அது எப்படி பைபிளில் ஸ்திரீயேன்னு சொல்லலாம்? எப்படி ஸ்திரீயே இதோ உன் மகன் அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா? அப்படின்னா அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நம்ம மகிமைப்படுத்ததை காட்டிலும் நம்மளுடைய பிரிவினை சகோதரர்கள் அதிகமாய் தேவதாய் மரியாதை கனப்படுத்தி இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன சங்கதின்னு கேளுங்க. அது எப்படி இங்கிலீஷ்ல இருக்கும் தெரியுங்களா? Women, behold your son, and son, behold your mother. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு இடத்துல விமன்ன்றாரு, இன்னொரு இடத்துல மதர்ன்றாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க சொல்லி இருக்கிறது. ஆதியாகமம் 3:15 உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமையை உண்டாக்குவேன். அந்த ஸ்திரீ தான் இந்த ஸ்திரீன்னு சிலுவை கடியில நம் இயேசு கிறிஸ்து தேவதாய் மரியாள் she is the promised ladyன்னு அங்க கனப்படுத்துறாரு. praise the lord, praise the lord, praise the lord, praise the lord. நம்ம மாத்தி என்ன பண்ணிட்டோம்? ரெண்டு இடத்துலயும் தாயின் போட்டுட்டோம். சங்கதி அங்க இல்ல. தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து சொல்றது எப்பா திருச்சபை கிட்ட சொல்றாரு. யோவான் ஃபர்ஸ்ட் திருச்சபையா ஒரு கற்பனை செஞ்சு வச்சுக்குவோம், நாம் அதனுடைய அங்கத்தினர்னு வச்சுக்கணும்னா, எப்பா இந்த பிராமிஸ் லேடி கிட்ட உங்களை நான் ஒப்பு கொடுத்துருக்கேன். ஏன்னா திருவிவிலிய ரெவலேஷன்ல சொல்லியிருக்கிற பிரகாரம் நீங்க தான் என்னுடைய சாட்சிகளும் என்னுடைய கட்டளைகளுமா இருக்கக்கூடிய பிள்ளைகள். அந்த பிராமிஸ் லேடிட்ட, அந்த வாக்களிக்கப்பட்ட ஸ்திரீட்ட உங்களை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ரெண்டாவது இதோ உன் தாயின் தான் சொல்லியிருக்கிறார். சன் பிஹோல்ட் யுவர் மதர். அந்த பிராமிஸ் லேடி இவங்க தாண்டான்ட்டு நம்மள்ட்ட காமிச்சிட்டு அந்த பிராமிஸ் லேடிய அம்மாவா இதோ உன் தாய்னு சொல்லியிருக்காங்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப பிரிவினை சகோதரர்கள் அங்க ஸ்திரீயேன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா நீங்க சொல்லணும். எப்படி பழைய உடன்படிக்கை தன்னை மைமைப்படுத்தி கொள்ளாமல் இஸ்ரவேலரையும் இஸ்ரவேலரின் ஆண்டவரையும் மைமைப்படுத்தியதோ, நம் தேவதாய் மரியாளாகிய புதிய உடன்படிக்கை தன் திருக்குமாரனை இயேசு கிறிஸ்துவை மட்டுமே மைமைப்படுத்தியது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப நம்ம இப்போ ஒரு சாகர வீட்டில் செத்து போகிற பெரியவங்க சாகக்கூடியவங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அவங்களுடைய இறுதி வார்த்தைகளுக்கு நாம் செவி மடுப்போம். இந்த உயில் எழுதுகிற ப்ராசஸ்ஸு, அவங்க யார் முக்கியமானவங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற இறுதி வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம். அப்போ ஆண்டவர் இந்த திருச்சபையின் முன்மாதிரியாகிய தேவ தாய்மரியாளிடம் நம்மளை ஒப்பு கொடுத்து விட்டு எல்லாம் நிறைவேறிட்டு என்று சொல்றாரு. மரியே வாழ்க, மரியே வாழ்க. சத்தமா சொல்லுவோமா? மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அவர் கடைசியா சொல்லல,
எல்லாம் நிறைவேற்றின்ட்டு அந்த திருச்சபையின் முன்மாதிரியாகிய தேவ தாய்மரியாளிடம் தன்னுடைய எஞ்சிய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து விட்டு, இவங்க தான் அந்த ப்ராமிஸ் லேடி, நீங்கள் அவங்க தாண்டா உங்களுக்கு அம்மா அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் நிறைவேறிற்றுன்றார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எப்படி பிறந்தாரோ, தூய ஆவியாலும் தேவ தாய்மரியாராலும் பிறந்தாரோ, அதே மாதிரி நாமளை பிறக்கிறதுக்கு தான் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் போய் போனதுக்கப்புறம் ஒரு தேற்றவாளை நான் அனுப்புவேன், அவர் உங்கள் கூட எப்பவும் தங்குவார், அவர் ஏன்றிருந்து தான் எல்லாத்தையும் எடுத்து உங்கள்கிட்ட சொல்லுவார், நான் சொன்னதெல்லாம் எடுத்து உங்களுக்கு நினைப்பு விட்டுவார். அப்போ தூய ஆவியானவரையும் தேவ தாய்மரியாளையும் தந்து நம்மளை திரும்பவும் பிறக்கச் செய்ய அவர்களை நமக்கு உலகில் வைத்து சென்றிருக்கிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆதாரம் நீயே.